காவேரி உனக்கு ஒரு பொண்ணு நம்பர் கொடுத்து பேச சொன்னான்னு சொன்னேன்ல, ஆமா. அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டியா? அத்தா, நான் இந்த பையனை பத்தி பேசிட்டு இருந்தா நீங்க ஏன் சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சம்பந்தம் இருக்க போய் தாண்டா பேசுறேன். நீ ஒண்ணு பண்ணு, காவேரி சொன்ன அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி இன்னைக்கு நாம மீட் பண்ணலாம்னு சொல்லு. எங்க மீட் பண்ணலாம்னு அந்த பொண்ணு கேக்குறப்போ, காவேரி அந்த பையனை மீட் பண்ண போறதா சொன்னே ஒரு காஃபி ஷாப், அந்த காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம்னு சொல்லு. அதே காஃபி ஷாப்ல நான் அந்த பொண்ணு மீட் பண்றதா? ஆமாடா. அந்த பொண்ணை மீட் பண்றத சாக்கா வச்சு நீ எங்க போனாதான் காவேரியும் அந்த பையனும் என்ன பேசிக்கிறாங்கன்னு நீ கேட்ட மாதிரி இருக்கும். ஒருவேளை காவேரி உன்னங்க பார்த்து ஏன் நீங்க இங்க வந்தீங்கன்னு கேட்டா கூட, நீ சொன்ன பொண்ணை மீட் பண்ணதான் நான் இங்க வந்து காரணம் சொல்ல கரெக்டா இருக்கும்ல. அப்படி சொன்னேன்னா காவேரி உன் மேல கோபப்பட மாட்டா. நீ எங்க போனதுக்கு காவேரி அந்த பையன் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்ட மாதிரி ஆயிடுச்சுல. ஏய், என்ன நான் சொல்றது? நம்ம ஐடியா தான். இது எப்படி எனக்கு தோணாம போச்சு? கொஞ்சம் நிதானத்தோட 6 முறை யோசிச்சிருந்தா உனக்கு தோணி இருக்கும். நீதான் வீட்டுக்கு வந்தது பதட்டமும் பரபரப்புமா அங்க இங்கேயும் நடந்துட்டு இருக்கே. காவேரி அந்த பையனை மீட் பண்ண போறதா சொன்னதுல இருந்து எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு தாத்தா. அங்க என்ன நடக்குமோ என்ன ஆகுமோன்னு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு. விஜய், உனக்கு எந்த டென்ஷனும் வேணாம். இத்தனை வருஷம் கழிச்சு நீ காவேரி மறுபடியும் சந்திச்சிருக்கீங்கன்னா காரணம் இல்லாமலா? என்னைக்கும் காவேரி நீ தாண்டா புருஷன் பொண்டாட்டிய சேர்ந்து இருப்பீங்க. உங்க 2 பேரோட பந்தமும் அவ்வளவு உறுதியானது. தைரியமா இரு. முதல்ல காவேரி சொன்ன அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி பேசி, காவேரி அந்த பையனை மீட் பண்ற அதே காஃபி ஷாப்ல அந்த பொண்ணை மீட் பண்றதுக்கான வழியை பாரு. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க போறத பத்தி இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லலையே நம்ம கிட்ட. அவ சொல்ற வரைக்கும் நாமளும் இதை தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க வேண்டாம். இங்க பரபரப்பா கிளம்பிட்டு இருக்காளே, நீ எங்க போற என்ன விஷயம்னு அம்மா கேக்குன்னு பார்த்தா கொஞ்சம் கூட இப்படி கண்டுக்காம உட்காந்துருக்கு. ரொம்பதான். அம்மா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே கிளம்புறேன். வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிடி. என்ன விஷயமா போறேன்னு எதுவும் கேட்க மாட்டியா நீ? அத கேட்டாதான் நீ சொல்லுவியா என்ன? சரி, சொல்றேன். என் கல்யாணத்துக்கு மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணிருந்ததா சொல்லியிருந்தேன்ல, அதுல ஒரு பையன் கிட்ட இருந்து ரெக்வெஸ்ட் வந்திருந்துச்சு. அந்த பையனை தான் இப்ப பார்க்க போறேன். ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த விஷயத்தை எல்லாம் நீயே பாத்துக்கிட்டேன்னா அப்புறம் உன்னை பெத்தவன்னு நான் ஒருத்தி எதுக்கிட்டு இருக்கேன்? உனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பையனா நல்ல இடமா நான் பார்க்க மாட்டேனா? நீ எனக்கு எப்பேற்பட்ட மாப்பிளைய பார்த்தங்கிறது தான் எனக்கு நல்லா தெரியுமே. ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறவருக்கு தானே என்ன நீ கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்த. அதான் நானே எனக்கு ஒரு சூப்பரான பையனை பாத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாரு காவேரி, கல்யாணங்கிறது குடும்பமா பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இதுல நீயே போன்ல எவனையோ ஒருத்தனை பார்த்து
அவன்கிட்ட நேர்ல போய் பேச போறேன்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும்னு எனக்கு தெரியல. தேவையில்லாம இதுக்காக அலைஞ்சிட்டு இருக்காம பேசாம வீட்லயே இரு. மா, ஒரு நல்ல விஷயத்துக்காக கிளம்பும் போது இப்படி அபசகுணமாலாம் பேசாத. நான் அபசகுனமா பேசலடி, யதார்த்தத்தை தான் சொல்றேன். நீ ஒன்னும் பேச வேண்டாம், நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். முன்ன பின்ன யாரு என்னன்னு தெரியாத பையன் கிட்ட போய் கல்யாண பேச்சு பேச போறேங்கிற? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். எங்கடி போய் பார்க்க போற? எல்லாம் தெரிஞ்ச இடத்துக்கு தான் வரேன். நாம இவ்ளோ சொல்லியும் கேட்காம கிளம்பி போறாளே. போடி போ. நீ என்ன முயற்சி பண்ணாலும் இந்த சம்பந்தம் உனக்கு அமையறதுக்கு மாப்பிள்ளை விட மாட்டாரு. உனக்கு முன்னாடி நீ போற இடத்துல அவர் அங்க இருப்பாரு பாரு. விருப்பம் இல்லாம பொண்ணு பார்க்க வந்த நாமளே சீக்கிரம் வந்துட்டோம். அந்த பையனை பார்க்கறதுல இவ அவ்வளவு ஆர்வமா இருக்கா. ஆனா இன்னும் காணும். மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்த இப்பவே கலைச்சு விட்டுலான்னு பார்த்தா இந்த பையன் இங்க வந்திருக்கானா இல்லையா, அவன் யாருன்னு கூட தெரியலையே. ஓ, இந்த பொண்ணு வேற கால் பண்ணுதே. ஹலோ. ஹலோ, நான் ஹோட்டலுக்கு வந்துட்டேன். நானும் வந்துட்டேங்க, உள்ளதான் இருக்கேன். சரி, உள்ள வாங்க. இதோ வரேன். ஹாய், ஹாய். ஐம் ரம்யா. விஜய். உட்காருங்க. சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க திடீர்னு ஃபோன் பண்ணி மீட் பண்ணலான்னு சொன்னதும் ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு. உங்கள மாதிரி தான் நானும். எனக்கும் கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான். என் ஹஸ்பண்ட் 3 years முன்னாடி இறந்துட்டாரு. இப்ப நான் சிங்கிள் மதரா தான் அவனை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஆசைப்பட்டு சூஸ் பண்ண ஒரு வாழ்க்கைய வாழ முடியாம போய் ரெண்டாவதா ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற டெசிஷன் எடுக்கிறதுக்கே பெரிய மனதைரியம் வேணும். உங்க மேட்ரிமோனி ப்ரொஃபைல்ல எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு நீங்க மென்ஷன் பண்ணதுல உங்க குழந்தைய நல்லா பாத்துக்கிற ஒரு பொண்ணு வேணும்னு போட்டிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் என் பையனை நல்லா பாத்துக்கிற ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன். எனக்கு உங்களை பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் என்னை பிடிச்சிருந்த என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிங்கன்னா கண்டிப்பா இது உங்க லைஃப்ல நல்ல முடிவா தான் இருக்கும். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா இருப்பேன். உங்களுக்கு எதுவும் என்கிட்ட கேட்கணுமா? இல்ல, என்கிட்ட எதுவும் கேட்கணுமான்னு கேட்டேன். One second. ஹலோ. எங்க இருக்கீங்க? அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டீங்களா? மீட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். சூப்பருங்க. 2 பேரும் நல்லா மனசு விட்டு பேசுங்க. எங்க நீங்க அந்த பொண்ணை மீட் பண்ண போகாம இருந்துருவீங்களோன்னு தான் நான் ஃபோன் பண்ணேன்.